அனைவருக்கும் வணக்கம். இன்று சீரடி சாய்பாபா அவர்கள் ஒரு வயதான தாயிற்கு எவ்வாறு உதவினார் என்பதை பற்றிய தகவலை தான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். சீரடிக்கு அருகில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த ஊரில் ஒரு வயதான தாய் தன்னுடைய மகன் மற்றும் மருமகளோடு நல்ல முறையில் காலத்தை தள்ளி கொண்டிருந்தார். ஆனால் அந்த வாழ்க்கை நீண்ட நாளுக்கு நீடிக்கவில்லை. அவளுடைய மருமகள் அடிக்கடி சண்டை போடலானால் அந்த வயதான தாய் என்ன செய்வார்? அந்த மருமகளினுடைய கொடுமையை தாங்க முடியாமல் எவ்வளவோ எடுத்து கூறி பார்த்தார். அப்பொழுதெல்லாம் அந்த வயதான தாயினுடைய மகன் தன்னுடைய தாயிற்கும் தன்னுடைய மனைவிக்கும் இடையில் புகுந்து சமாதானம் செய்து பார்த்தான். ஆனால் அது நல்ல முறையில் முடியவில்லை. பார்த்தான். கடைசி கட்டத்தில் தன்னுடைய மனைவி சொல்லி மந்திரம் என்று கட்டுப்பட்டு விட்டான். தாயை வெளியே தள்ளினான். தாய் திண்ணையில் படுத்து கொண்டார். ஆனால் அந்த தாயிற்கு, அந்த வயதான தாயிற்கு சீரடி சாய்பாபா மீது அதிக பக்தி. எப்படி சாய்பாபாவை ஒரு நாள் நாம் சந்தித்து விட வேண்டும் என்று அவள் கங்கணம் கட்டு கொண்டிருந்தாள். அதற்கும் ஒரு நாள் நன்கு கனிந்து வந்தது. ஒரு நாள் அவளுடைய மகனும் மருமகனும் வெளியூருக்கு போனார்கள். அந்த சமயம் பார்த்து இந்த வயதான தாய், இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நமக்கு என்ன மதிப்பு இருக்கிறது, நம் சீரடி கிளம்ப வேண்டியது தான் என்று முடிவெடுத்து கொண்டு கிளம்பிவிட்டார். கிளம்பும்போது பாபாவிற்காக பாசிப்பருப்பு லட்டுகளை நிறைய செய்து கொண்டு கிளம்பினார். ஆனால் சாப்பிடாமல் போய் கொண்டிருந்தார். எவ்வளவுதான் அவள் நடக்க முடியும்? எவ்வளவு தூரம் தான் அவள் நடக்க முடியும்? அவளால் நடக்க முடியல. பசியால் ஒரு மரத்தடியில் சுருண்டு விழுந்தாள். அவரும் அந்த மயக்கம்லாம் தீர்ந்த உடனே பசியினுடைய வேகம் தாங்காமல் பாபாவிற்கு எடுத்து சென்ற சில லட்டுகளை சாப்பிட்டு விட்டாள். சாப்பிட்டு விட்டு அழுகிறாள். பாபா, உமக்கு எடுத்துக்கொண்டு வந்த லட்டுகளில் சிலவற்றை எச்சில் பிடித்து விட்டேனே என கூறி மீத லட்டுகளை எடுத்துக்கொண்டு நேரே சீரடிக்கு போய்விட்டாள். அங்கே பாபா உட்கார்ந்திருக்கிறார். ஏராளமான மக்கள், கூட்டம்னா அந்த கூட்டம். அவளால் உள்ளே செல்ல முடியவில்லை. அவ்வளவு மக்கள் நெருக்கி தள்ளுகிறார்கள். இருப்பினும் முண்டி எடுத்துக்கொண்டு பாபாவை எப்படியும் கிட்டே போய் பார்க்க வேண்டும் என்று ஓடினாள். ஆனால் அவளால் ஓட முடியவில்லை. மயக்கம் கண்டு கீழே விழுந்தாள். அவள் கீழே விழுந்தவுடன் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அவளை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். பாபாவும் தூரத்திலிருந்து அவளை கவனித்தார். அந்த வயதான தாயினுடைய மனநிலைகளை புரிந்து கொண்டார். உடனடியாக பாபா இந்த வயதான தாயின் அருகே வந்து ஆசீர்வாதித்து கண்விழிக்க செய்தார். அந்த தாய் கண்விழித்தவுடன் ஆனந்த கண்ணீர் வடித்தார். உடனே தமக்கு அருகில் பாபா நிற்கிறாரே என்று மிகவும் வியப்புற்று தாம் கொண்டு வந்திருந்த பாசிப்பருப்பு லட்டுகளை பாபாவிடம் நீட்டினார். நீட்டும் பொழுது அழுது கொண்டு நீட்டுகிறார். பாபா, நான் வரும் பொழுது பசியால் சில லட்டுகளை சாப்பிட்டு விட்டேன், எச்சில் பிடித்து விட்டேன் பாபா, என்னை மன்னியுங்கள் என்று அழுகிறார். அதற்கு பாபா கூறுகிறார், நீங்கள் புனிதமான தாய், உங்களுடைய லட்டுகள் புனிதமானவைகள், இதோ பாருங்கள் நான் சாப்பிடுகிறேன் என்று அந்த வயதான தாயினுடைய லட்டுகளை சாப்பிட துவங்கினார். அந்த வயதான தாயிற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அதற்கு பிறகு அந்த வயதான தாய் தன்னுடைய மகனை பற்றியும் மருமகளை பற்றியும் எடுத்து கூறி, என்னால் அங்கே வாழ முடியவில்லை, நான் எங்கே செல்வேன் பாபா என்று அழுதார். அப்பொழுது அந்த சீரடி சாய்பாபா அவர்கள் அந்த வயதான தாயினிடம், நீங்கள் உங்கள் வீட்டிற்கு ரயிலில் ஏறி செல்லுங்கள், அங்கே சென்றவுடன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுடைய மகன் உங்களை அழைத்து செல்வான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மகன் உறுதுணையாக இருப்பான் என்று கூறினார். அதன் பிறகு சில ஆட்களை ஏவி அந்த வயதான தாயை ரயிலில் ஏற்றிவிடும்படி பாபா கூறினார். சில ஆட்கள் சென்று அந்த வயதான தாயை ரயிலில் ஏற்றிவிட்டார்கள். அந்த வயதான தாயினுடைய ஊர் வந்து சேர்ந்தது. அந்த வயதான தாய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மயக்கத்தோடு அங்கே இருந்த ஒரு திண்டுவில் படுத்து விட்டார். அந்த நேரம் பார்த்து அந்த வயதான தாயினுடைய மகன் அவரை தேடிக்கொண்டு வருகிறான். வந்து பார்த்து விட்டான். திண்டுவில் படுத்திருப்பது தன்னுடைய தாய் தான் என்று புரிந்து கொண்டு, தாயே, நான் உங்களை எங்கே வேண்டாம் தேடுவது, தாயே, இனிமேல் உங்களை கைவிட மாட்டேன்,
உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், கடைசி காலம் வரையிலும் வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று மிகவும் மகிழ்வோடு வாழலானான். அந்த வயதான தாயிற்கு பாபாவினுடைய அருட்கொடை இருந்திருக்கிறது. அதனால் அந்த வயதான தாய் தப்பித்தார். ஆனால் பலரும் இன்று வயதானவர்களை புறந்தள்ளுகிறார்கள், கேலி பேசுகிறார்கள். தாங்கள் மிகப்பெரிய தெய்வீகமான வாழ்க்கை வாழ்வதாக நினைத்து கொள்கிறார்கள், உண்மையானவர்களாக கருதி கொள்கிறார்கள். இவைகளெல்லாம் போலித்தனமானவைகள் அல்லவா? எனவே வயதானவர்களுக்கு எப்பொழுதும் நாம் உறுதுணையாக இருந்து காக்க வேண்டும் என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.